சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை மாத பலன் பேசுறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சர்வாரி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி, ஆங்கிலப்படி பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி 1ஆம் மாதம் 2021, உத்தராயணம் தொடக்கம், சுபகாலம் தொடக்கம் சொல்லக்கூடிய இந்த தை 1 வியாழக்கிழமை பிரதமை திதியில் திருவோண நட்சத்திரத்தில் வஜ்ர யோகத்தில் பவ கரணத்தில் முழுமையான அமிர்தாதி யோகமான சித்த யோகத்தில் இந்த தை திருநாள் பிறக்குது. இந்த தை திருநாளுடைய விசேஷம் என்ன, அன்னைக்கு உண்டான கோச்சார நிலை என்ன, கிரகத்தோட நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியாகவும், அதே போல் ரிஷபத்தில் ராகு பகவானும், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசிகளில் எந்த கிரகமும் இல்லை. அடுத்து விருச்சகத்தில் கேது பகவானும், தனுசில் சுக்கிர பகவானும், மகரத்தில் சூரியன், சந்திரன், சனி, குரு, புதன் இவர்களுடைய சேர்க்கையோட இந்த தை 1ஆம் தேதி பிறக்குதுங்க. ஸோ இந்த தை திருநாள் திருவோண நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இந்த தை திருநாள் பிறக்குது. சரி, எல்லாருக்கும் ஒரு கொஷின் வந்திருக்கும், பொங்கல் எப்போ வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா காலை 5:08 காலை எடுத்து வைக்கிறாருங்க. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொங்கல் வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே தை திருநாள் உங்களுக்கு கரிநாளில் தான் வரும். அதனால் எந்த தோஷமும் இல்லாத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொங்கல் வைக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த தை பிறக்கிறது பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம், அதாவது காலை 5:08 சூரிய பகவான் காலை எடுத்து வைக்கக்கூடிய மகரத்தில் உத்திராடத்தோட கடைசியும் திருவோணத்தோட தொடக்கமும் இருக்குங்க. அதாவது 27 நட்சத்திரம்ன்றது தான் நம்ம பாரம்பரிய ரீதியாக பேசிகிட்ருப்போம். 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரம் உத்திராடம் 4ஆம் பாதமும் திருவோணம் 1ஆம் பாதத்தில் ரொம்ப முழுமையாக அடங்கியிருக்கு. அப்போ இந்த தை திருநாள் அபிஜித் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தில் பிறக்கிறதுனால இந்த தை மாதம் எல்லாருக்குமே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது. ஸோ பொங்கல் வைக்கிறீங்க, பொங்கல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் வைக்கக்கூடிய பொங்கலில் ஒரு வெள்ளி காயின் போடுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். வைக்கும்போது பொங்கலை எடுத்துகிட்டு போயிட்டு சூரிய பகவான் முன்னாடி வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பொங்கலை எடுத்து வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த தை திருநாள் பொங்கல் திருவோணத்தில் பிறக்கிறதுனால சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இந்த மாதத்துடைய தொடக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தாய் தந்தையருடன் ஆசீர்வாதம் வாங்குறது, அம்பாள்களை வழிபாடு பண்ணுறது உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுப்போங்க. ஸோ இந்த தை திருநாள் அன்று ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையில் ஒரு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு வச்சு ₹1 நாணயம் வச்சு மடித்து பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ வச்சுருங்க. இதோட அடுத்து அதை அப்படியே வச்சுருங்க. இதோட அடுத்த வெள்ளிக்கிழமை அதை மாற்றுங்க. ஸோ தன ஆக்கர்ஷணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வசியமானது இது. ஸோ இந்த தை திருநாளை எல்லோரும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. மீண்டும் தை திருநாள் வாழ்த்துக்கள். ராசி பலன் பார்க்க போகலாம். கடகராசி நேயர்களே, இந்த தை மாத பிறப்பு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பெண் தெய்வ வழிபாடால் வளர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் அடையக்கூடிய மாதமாக இது அமைய போதுங்க. உங்கள் ராசிநாதன் மாத தொடக்கத்தில் 7வது ராசியில் பயணிக்கிறது கணவனோ அல்லது மனைவி மீதோ அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இது அமையப்போகுது. அதே சமயம் சந்திர பகவான், உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்களுடைய யோகாதிபதியான குரு பகவானுடன் சேர்க்கை பெற்று 7வது ராசியில் பயணிக்கிறது
உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கஜகேசரி யோகம் சொல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமைய போதுங்க. ஸோ தனத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதம் பொருளாதாரமும் தனவரவும் திருப்தியாக இருக்குங்க. ஸோ முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறக்கூடிய மாதமாகவும் இது இருக்குது. இந்த கிரக கூட்டு சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7வது ராசியில் இருக்கிறனால ஒரு சிலருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையை யோகமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு கொடுக்க போகுது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய மாதமாக இது இருக்குது. அதே சமயம் சிறு வருமானங்களாக இருக்கட்டும், உங்களுடைய ஆரோக்கியத்தில் கிட்னி சம்மந்தப்பட்டது, பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக கருத்துடன் இருக்க வேண்டிய கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வலது கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதற்குண்டான எந்த ஒரு நோய்க்குமே சாப்பாடு மூலியமாகவே தீர்வு இருக்குங்க. அதுக்குண்டான சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது மூலயமா நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக இந்த மாதம் அனுபவிக்கலாம். ஸோ 5ஆம் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கிறதுனால புத்திரர்களால் லாபமும் மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய மாதமாக இது அமைய போகுது. ஸோ செவ்வாய் பகவான் 10வது ராசியில் அமர்ந்து 8வது பார்வையாக தன்னுடைய 5ஆம் பாவத்தை பார்க்கறது, ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதியும் சேர்க்கை பெற்று பாவ தொடர்பு வர்றது பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியும் மன மகிழ்ச்சியும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக அமைய போதுங்க. ஸோ உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சாலும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. ஒரு சில ராசிகளுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு தேவை. அதே போல் எந்த ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் சரிங்க, நியாயப்படி வருதா, இவ்வளோதான் வரணுமா, அதுக்குண்டான தகுதி ஆசைப்படுறது சிறப்பு. அதை விட அளவு மீறும் போது உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவார். ஸோ பெரிய வருமானம் வரதா காட்டி ஒன்றும் இல்லாமல் ஏற்படுத்தக்கூடியது இருக்கிறதுனால கண்டிப்பாக தன வரவில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் உட்காந்து கணக்கு எழுதி சரி பார்க்குறது வெற்றியை அமைச்சு கொடுக்கும். ஸோ உங்களுடைய ராசிக்கு புதன் பகவானும் சந்திர பகவானும் சனி பகவானும் 7ஆம் இடத்துல சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க மூலியமாக இந்த மாதம் ஒரு ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கைகூடும் சொல்லிட்டேன், யோகமும் அமைச்சு கொடுக்கும்னு சொல்லிட்டேன். அதே சமயம் ஒரு வரன் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பெண் பார்க்குறதா இருக்கட்டும், அவங்களுடைய ஜாதக நிலையம் பேக்ரவுண்டும் நல்லா 2க்கு 3 முறை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ உங்கள் ராசிக்கு 8வது ராசி அதிபதியான சனி பகவான் 7வது ராசியில் பயணிக்கிறது கண்டிப்பாக வார்த்தைகளில் நிதானம் தேவை. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளாக இருக்கட்டும், சில பேராக இருக்கட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நிறையா குடிங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான், ஃபஸ்ட்டே சொல்கிற குரு பகவானும் உங்கள் ராசிநாதனும் சேர்க்கையிலே இந்த மாதம் பிறக்குது. இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் அடையத்திற்கான அதாவது உங்களுக்கான தகவல்கள் வரக்கூடிய மாதமாக இது அமைய போதுங்க. 10ஆம் அதிபதி அங்கே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் அடைந்திருக்கிறாங்க. தொழிலில் இந்த மாதம் வெற்றிக்கான மாதம் தான் சொல்லணும், சரிங்களா? இல்லை எனக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள். ஆனால் கோச்சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் கடகராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் பொற்காலமே. கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய தைப்பூச திருநாள் அன்னைக்கு பழனிமலை முருகருக்கோ இல்லை உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகருக்கோ பாலாபிஷேகம் செய்வது உங்களுடைய தொழிலையும் அந்தஸ்தையும் உயர்வையும் கண்கூட பார்க்கக்கூடிய மாதமாக இது அமைய போகுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. அதே சமயம் உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ரிஷபத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்பட வேண்டிய மாதமாக இது இருக்குது. மூத்த சகோதரர்களும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது சிறப்பாக இருக்கும்.
அதே சமயம் லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய தொழிலில் என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை மட்டும் பார்க்குறது இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. இதை விட அதிகம் போகும்போது இருக்கிறது குறைஞ்சி போக சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால கண்டிப்பாக ப்ராஃபிட் என்னவோ அதை மட்டும் கவனிக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 7வது ராசியில் பயணிக்கிறது. வெளிநாட்டு வர்த்தகம், வெளியூர் பயணம் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை. குழந்தைகளால் யோகமும் கிடைக்கும், ஆனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்குது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், இந்த தைப்பூசம் அன்று முருகருக்கு பாலாபிஷேகம் செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறத கண்ணால் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று கண்டிப்பாக பசுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது மூலிமா உங்களுடைய ஆரோக்கியமும் சரி கர்ம வினையும் குறையிறத கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2வது எண்ணும் அதே சமயம் 1வது எண்ணும், இந்த 2 எண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையப்போகுது. அதிர்ஷ்ட வண்ணம் ஆரஞ்சு கலர் வண்ணம், அதே போல் வெண்மை நிற வண்ணம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கனாக்கா 15ஆம் தேதி 1ஆம் மாதம் 2021, 12ஆம் தேதி 2ஆம் மாதம் 2021, அதாவது ஜனவரி 15, பிப்ரவரி 12 பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. அதே போல் 17ஆம் தேதி 1ஆம் மாதம் 2021 ஆயிலி நட்சத்திர நபர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் இந்த சந்திராஷ்டமத்தை உங்களுக்கு யோகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி தானம் கொடுங்க, இல்லை அந்த குழந்தைக்கு பசிக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த தை மாதம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் உயர்வதற்கு அந்த முருகரே உங்களுக்கு அருள் புரியக்கூடிய மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.